ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ். இன்றைக்கி ஒரு மெசேஜ் நான் படித்தேன். எனக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஹோம்மேட் கேக்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் உங்களை மாதிரியே. நீங்களும் ரீசனபிளான ரேட்டில் தான் கொடுக்குறீங்க, கம்மி ரேட்டில். ஆனால் நானும் அதே மாதிரி தான் உங்களை மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அதிகமாக சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நானுமே பெரிய லெவலில் எதுவும் பண்ணலை. வீட்டில் ஃப்ரீ டைமில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மீதி இருக்கிற ஃப்ரீ டைமில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் கேக்ஸ் எல்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு நம்பி. ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா யூடியூபும் வாட்ஸ்அப்பும் மட்டும்தான். பட் உங்ககிட்ட இன்ஸ்டாகிராமும் இருக்குது அப்படின்னா அது பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது இந்த மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் தான். ஏன்னா என்கிட்டே கேக் வாங்குறவங்கலேருந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு. பட் நான் என் சுச்சுவேஷன் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் யூடியூபும் வாட்ஸ்அப்பும் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் ஓரளவுக்கு தான். இப்போ தான் யூடியூப் மூலமாக எனக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து உங்கள் இதை போடுங்க. நான் சொல்கிறது என்ன, உங்கள் நியர்பை கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிற நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தானே வரும். நம்மளோட கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க மூலமாக தான் தொடர்ந்து மேற்கொண்டு நிறைய பேர் கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி நம்பர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் நியர்பையில் இருக்கிற ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஐடி ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது ஏரியா இருக்குது அப்படின்னாவோ, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு, நிறைய நீங்கள் எல்லா ப்ராடக்ட்லேருந்தும் சாம்பிள்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு விஷயங்கள் தான். நானும் கூட ஃபஸ்ட்டெல்லாம் அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறவங்க கிட்டே நம்மளும் ஒரு போஸ்டர் அடித்து நியூஸ் பேப்பரில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கூட பண்ணிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் அதெல்லாம் பெருசாலாம் உள்ள எஃபெக்ட் ஆகாதுங்க. தவிர நம்ம எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கோன்றதும் பார்க்கணும்ல. இப்போ நம்ம டவுன் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்ம நிறையா ஆர்டர்ஸ் வரும், நல்ல ரேட்டுக்கும் கொடுக்கலாம். பட் நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கோம் அப்படின்னா அவங்களாம் நார்மலாக யூஸ்வலாக நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நமக்கு என்ன ஒரு 200 கேக்கு 150 கேக் வாங்கி கொடுத்து தான் பழக்கம். நம்ம திடீர்னு 600 800 சொல்லும்பொழுது எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு என்னம்மா ரேட் அப்படின்னு கேட்பாங்க. நான் 500 600 சொல்லும் பொழுது 500 600 அப்படின்ட்டு அவ்வளோதான் சரிம்மா அப்படின்னு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தவங்க, கேக் சாப்பிட்டு பார்த்தவங்க எப்படின்னா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ நல்லா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த கேக் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் நம்ம ஹோம்மேடாக நம்ம பண்ணும் பொழுது. ஸோ இட் டேக்ஸ் டைம்ஸ். ஆனால் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்பவே மனசார நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், நமக்கு சப்போர்ட் இருக்கணும். ஃபேமிலியும் சரி, சைட்லேயும் சரி, நமக்காக ஹெல்ப்பெல்லாம் எதுவும் பண்ணாட்டி கூட நீ பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவான டயலாக் மட்டுமாச்சும் நமக்கு அது தேவை. அதுவும் இல்லைனா அதை தாண்டி மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஒருவேளை நம்ம வீட்டில் அந்த மாதிரியான சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை விட வேறு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிறது என்னோட கருத்து. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ சிஸ்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மற்றவங்க எல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.